بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال القرآن المجيد بل عجب أن جاء المنذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقض الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக அந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, படைத்த அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, படைத்தவன் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கின்றார்.
காரணம், நாம் மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் நாம் இறைவனாலும் எதிரி தூதராலும் வழிகாட்டப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி நேர்வழி பெறுவதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த தீனை நாம் அடையக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். மனிதன் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படையான விஷயம் இஸ்லாம் என்கின்ற உயர்வான இந்த இறை நம்பிக்கை நம்மிடத்தில் வருமை என்றால் இதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஈமானிய வலு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த ஈமானிய வலுவை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு வலிமையமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதன் இபாதத்தின் மூலமாக, இறைவனுக்கு அஞ்சுவதன் மூலமாக, இறைவன் கண்ணியப்படுத்திய அடையாளங்களை, இறைவன் கண்ணியப்படுத்திய இடங்களை, இறைவன் கடமையாக்கிய செயல்பாடுகளை செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய இறையச்சத்தை நாம் அடைய முடியும். நாளை மறுமையில் நம்மால் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு செய்த அருள்வளங்களை கூறிவிட்டு மனிதன் இறைவனுடைய இபாதத்திலே நெருக்கமாகவும் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியம் 19வது சூராவினுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஏனென்று சொன்னார், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. அல்லாஹ் கூறுகிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாதத்திஹி ஹல் தஅலமு லஹு ஸமியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானம் பூமி இந்த இரண்டிற்கு ரப்பு அவன்தான். இந்த இரண்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே இறைவன் அவன் ஒருவன் தான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. இந்த உலகத்தினுடைய வானம் பூமி இதற்கு மத்தியில் இருக்கின்ற அனைத்திற்கும் உரிமையாளன், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் ரப்பு என்று ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அறிவுறுத்துகிறான். உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், வானம் பூமி இவைகள் மட்டும் உலகிடையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவன் அவன்தான், அவன்தான் படைத்திருக்கிறான். எனவே ஃபஅபுதுஹு, அல்லாஹ் கூறுகின்றான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனை வணங்குவதிலே, அவனுக்கு அடிபணிவதிலே, அவனுக்கு கட்டுப்படுவதிலே, அவனுடைய இபாதத்தை செய்வதிலே நீங்கள் எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் செய்தால் நீங்கள் அவைகளை பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தடுமாறி போய்விடாமல், அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு விடாமல், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நீங்கள் பலகீனமாக ஆகிவிடாமல் உறுதியாக இருந்து அவனை நீங்கள் வணங்குங்கள். ஹல் தஅலமு லஹு ஸமியா. அப்படிப்பட்ட இறை தன்மைகளையும் இறை வல்லமைகளையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கின்றதை நீங்கள் அறிகின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறைவசனத்தின் மூலமாக மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறான், வானம் பூமி இதற்கு இடையில் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்தான் படைத்திருக்கிறான், அவன்தான் ஆட்சி செய்கின்றான், அவன்தான் அதிகாரம் அனைத்தும் அவரிடமே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அடிபணிங்கள், கட்டுப்படுங்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தாக இருக்கக்கூடிய அனைத்து இபாதத்துகளிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நம்ம இறை கடமையின் பக்கமும் இறை கட்டளையின் பக்கமும் அழுத்தமாக வரும்படி நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் நபி அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வசனத்திலே அதே சூரத்து மரியமிலே 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், நிச்சயமாக என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும், என்னை படைத்தவனும் உங்களை படைத்தவன். நபியிட்ட சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், என்னை படைத்தவனும் உங்களை படைத்தவனும், உங்களை பாதுகாப்பவனும் என்னை பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனாகிய அல்லாஹ் ஃபஅபுதுஹு, அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், இதுதான் சரியான பாதை, இதுதான் நேரான பாதை, இதுதான் வெற்றி தரக்கூடிய பாதை, இதுதான் வெற்றி அளிக்கக்கூடிய பாதை, இதுதான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய பாதை என்பதை அல்லாஹ் தஆலா
திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இறை மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கத்தில் இறைவன் எல்லா மக்களுக்கும் சமத்துவத்தை வழங்கியிருக்கின்றான். இபாதத்தில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு இறை வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வை வணங்குவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு முழுமையான முறையில் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை இபாதத்திலே எவ்வளவு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இபாதத்தின் மூலமாக சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய நெறிமுறையிலையும் அல்லாஹ் தஆலா சமத்துவத்தை நிலைநாட்டுகின்றான். எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஆக்கி காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-ஹஜ்ராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். மனிதர்களே, மனித சமுதாயமே, நாம் தான் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். ஏன்? நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாக நம்ம ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி, நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, சிறப்பை பெற்றவராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை பெற்றவராக இருந்தாலும் சரி, படைத்த அல்லாஹ்விற்கு முன்னால் உங்களில் சிறந்தவர் யார் என்றார். படைத்தவனுக்கு முன்னால் உங்களில் உயர்ந்தவர் யார், சிறப்புக்குரியவர் யார், மகத்துவமிக்கவர் யார் என்று சொன்னால், யார் உங்களில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகிறார்களோ, அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்ட அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தி அந்த கடமைகளை நோக்கி பயணிக்கின்றார்களோ, அந்த பயணத்தை உறுதிப்படுத்தி செய்து கொள்கிறார்களோ, அந்த இபாதத்துகளை நிலைநாட்டுகிறார்களோ, அவர்கள் தான் உங்களில் இறையச்சம் நிறைந்தவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இபாதத்து செய்வதன் மூலமாக, இறை அச்சத்தின் மூலமாக, அல்லாஹ்வுக்கு அடிபணிவதன் மூலமாகத்தான் சிறந்தவராக ஆக முடியும் தவிர பணத்தாலும் பதவியாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆக முடியாது. சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் இறைவன் வகுத்து கொடுத்த இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இறைவன் வலியுறுத்திய அந்த இபாதத்துகளை, அவன் கண்ணியப்படுத்திய அந்த ஆலயங்களை, அவன் கண்ணியப்படுத்திய அத்தாட்சிகளை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது அந்த அரபா மைதானத்தில் வேறுடை நிகழ்த்தும் பொழுது அனைத்து சஹாபாக்களுக்கு முன்னாலேயும் மிக தெளிவாக சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள். லா ஃபதுல லி அரபியின் வலா லி அஜமியின் வலா லி அபியதின் அலா அஸ்வதின் வலா லி அஸ்வதின் வலா அரபியின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபதுல, ஒரு அரபி அல்லாதவரை விட சிறந்தவராக ஆக முடியாது. அரபி அல்லாதவரை விட சிறந்தவராக ஆக முடியாது. அதே போன்று ஒரு கருப்பர் வெள்ளையை விட சிறந்தவர் ஆக முடியாது. ஒரு வெள்ளையர் ஒரு கருப்பரை விட சிறந்தவராக ஆக முடியாது. ஒருவர் சிறந்தவராக ஆக வேண்டும் என்றால் இல்லா பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் மூலமாகத்தான், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான். எந்த அளவுக்கு ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கடமைகளை நோக்கி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நோக்கி, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதித்த போதனைகளை நோக்கி நெருக்கமாகிக் கொண்டே செல்கிறாரோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பக்கம் அவர்தான் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு உலக மக்களை எல்லாம் இந்த சத்திய பயணத்தை நோக்கி, இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி இழுக்கக்கூடிய அளவிற்கு உயர்வான பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். அந்த எடுத்துரைத்தது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய இபாதத்தை, வணக்க வழிபாடுகளிலே முற்றிலுமாக சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு உண்மை தரத்தை வாழ்க்கையில் நடைமுறை காட்டியதாக இஸ்லாம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் தான் உலக அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஃபல் முஸ்லிம் லா யத்ரிபுஹு வலா யஹ்கிருஹு வலா யக்துலுஹு. ஒரு இஸ்லாமிய சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அவன் சகோதரனாக இருக்கிறான், அவன் யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது, யாருக்கும் மோசடி செய்து விடக்கூடாது, யாரையும் இழிவாக கருதிவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும்
வேண்டும் என்றால் இறையச்சத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் மாற முடியும். எனவேதான் இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஹஜ் என்ற இந்த பயணத்திலும் கூட அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சமத்துவத்தை நிலைநாட்டுகின்றான். உலகம் முழுவதும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இபாதத்தில் ஒருங்கிணைப்பை இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இந்த பயணத்தில் அல்லாஹ் தஆலா அவனால் நிர்ணயிக்கப்பட்ட மார்க்க சட்ட திட்டங்களை ஒரே நிலைப்பாடுகளோடு இணைத்து மக்களை சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டியிருக்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய கிளைகளை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், "குது அன்னி மனாசிகக்கும்", நீங்கள் அல்லாஹ்வினுடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட திட்டங்களை, உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டிய முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். குது, நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், கடைபிடிங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். எதை? அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து நான் எப்படி செய்திருக்கிறேன், நான் எப்படி போதித்திருக்கிறேன், நான் எப்படி வழிகாட்டி இருக்கிறேன் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த செய்தியை நீங்கள் எடுத்து செயல்படுத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ஹஜ்ஜினுடைய அந்த கிளைகளை செய்வதற்கு புறப்படக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளும் தன்னுடைய இஹ்ராமுடைய ஆடை, தன்னுடைய இஹ்ராமுடைய நியத்தை வைக்கக்கூடிய இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தீர்மானித்து மார்க்கமாக கொடுத்திருக்கிறார்கள். நபியுடைய செயல்பாடு, நபியுடைய கட்டளை எவ்வளவு உயர்வு மிக்கது என்பதை பாருங்கள். இந்தியாவில் இருந்து ஒரு அடியான ஹஜ் செய்வதற்காக புறப்படுகிறார் என்று சொன்னால் அவர் இஹ்ராமுடைய எல்லை என்பது அவருக்கு யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானித்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பக்குவத்தை உணர்ந்தவராக சரிதான் ஹஜ் என்ற அந்த கடமையை நிறைவேற்ற பயணிக்கின்ற பொழுது இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்த, நியமித்த, வழிகாட்டிய அந்த யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருந்துதான் இஹ்ராம் அணிய வேண்டும், அங்கிருந்தான் அவருடைய நியத்தை வைக்க வேண்டும், அங்கிருந்தான் அவர்களுடைய கடமைகள் ஆரம்பமாக ஆகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்திய பகுதியில் இருந்து செல்லக்கூடிய எல்லா மக்களுடைய நிலை இந்த இபாதத்துடைய விஷயத்திலே அந்த யலம்லம் என்ற மீகாத்தையை வலியுறுத்தப்பட்டு இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. நாளை மறுமை நாள் வரை அதற்கான நிலைப்பாடுகளை உலக வாழ்க்கையில் ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொருவருமே ஹஜ்ஜினுடைய நியத்தை வைக்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கப்பட்ட அந்த ஒரு இடத்திலே நிலைத்து இஹ்ராம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், "குது அன்னி மனாசிகக்கும்", நீங்கள் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் என்னிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் சொன்னதை தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு மதீனாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு துர்வலைப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு நிலைப்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாம் விரும்பிய ஆடையை உடுத்த முடியாது. நமக்கென்று ஆண்களை பொறுத்தவரை இஹ்ராமுடைய ஆடை தையலில்லாத இரண்டு வெண்ணிறமான ஆடையை உடுத்திதான் பயணிக்க வேண்டும் என்று இறை மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளும் தங்களுடைய ஆடையாக இஹ்ராமுடைய ஆடையை, வெண்ணிறமான இரண்டு ஆடை அணிந்து கொண்டு புறப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நியத்தை வைப்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தின் பொழுது தல்பியா முழக்கத்தை வழிகாட்டி கொடுத்தார்கள். ஓரிரை கொள்கையினுடைய அடிச்சுவடை போதித்தார்கள். இறை வைப்பதிலிருந்து அடியோடு தகர்த்தெறியப்பட வேண்டும் என்ற தல்பியா முழக்கத்தோடு தான் நீங்கள் மக்காவை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏனென்றால் மக்கா நகரத்தை அடியோடு இறைவனுக்கு இறை கற்பிக்கக்கூடிய தீய காரியத்தை அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் அந்த மக்கா நகரத்தை பயணிக்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு தவறான பாதையில் இருந்தாலும் சரிதான் அதை விட்டு நசுக்கி விட்டு தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நீங்கள் லப்பைக் என்ற தல்பியா முழக்கத்தை கூற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதானி ஜிப்ரீல் ஃபஅமரஹு முர் அஸ்ஹாபக அன் தர்ஃபு அஸ்வாத்தஹும் பித்தல்பியா ஃபஇன்னஹா மின்னா
ஃபஇன்னா மின் ஷஆயிரில் ஹஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கட்டளை போட்டார்கள், நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு கூறுங்கள், குர் அஸ்ஹாபக், உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்னவென்று, அன்தரவு அஸ்வாதஹும் பித்தல்பியா, தல்பியாவை கொண்டு அவர்கள் தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி கூறட்டும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா மின் ஷஆயிரில் ஹஜ். தல்பியா கூறுவது இருக்கிறது, இது ஹஜ்ஜினுடைய அடையாளங்களில் ஒன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்பியா என்பது ஹஜ்ஜினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. எனவே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய எல்லையை துவக்கும் பொழுது படைத்தவனை பற்றி புகழக்கூடியவர்களாக, படைத்தவருடைய தனித்தன்மையை எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மிக சிறந்த ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கூறப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் அந்த ஹஜ்ஜின் உடைய கிரியைகளில் அது அடையாளம் சின்னமாக இருப்பதின் காரணமாக ஹஜ்ஜினுடைய எல்லையை துவக்க இருக்கின்ற பொழுது, அங்கே புறப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஹாஜிகளும் சொல்ல வேண்டிய வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக. இந்த வாசகத்தை தான் அவர்கள் புறப்படுகின்ற துவக்கத்தில் இருந்து காபத்துல்லாவை அடைகின்றவரை, ஹஜ்ஜுடைய காலங்களில் இருக்கின்றவரை சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ், லப்பைக் யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் யா அல்லாஹ், லா ஷரீக லக் யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ், நீதான் இந்த உலகத்தை படைத்தவன், நீதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் உணவளிப்பவன், நீதான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் கண்காணிக்கக்கூடியவன், நீதான் உனக்கு மட்டுமே தான் சஜிதா செய்ய வேண்டும், உன்னிடம் மட்டுமே தான் பிரார்த்திக்க வேண்டும், உனக்கு மட்டும்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும், உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் உனக்காகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு தான் துவக்க வைக்கின்றார் இஸ்லாம். இந்த முழக்கத்தோடு தான் நீங்கள் புறப்பட வேண்டும். முதலில் இபாதத்தினுடைய அவசியத்தை இங்கே நிலைநாட்டப்படுகிறது. நீங்கள் ரப்பை பற்றி தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக் யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ், இணை வைப்பது அடியோடு தகர்த்தெறியப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த தல்பியா முழக்கத்திலே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றை இணை கற்பித்து விடாதீர்கள். இந்த ஹஜ் என்ற இபாதத்தின் இடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இணை வைப்பான மிக பாரதூரமான பாவத்தை விட்டளித்தவர்களாக உங்களுடைய பயணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இணை வைப்பை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் தல்ல தலாலன் பஈதா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அப்படிப்பட்ட அடியாரை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட இணை வைப்பை இந்த துன்யாவை மனிதர் அழித்து விட்டு தான் புறப்பட வேண்டும். தன்னுடைய பயணத்திலே ரப்புக்கு எந்த ஒரு இணை வைப்பு வந்துவிடக் கூடாது. லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது அல்லாஹ், உனக்கு நிகராக லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், உனக்கு நிகராக எதுவுமே கிடையாது அல்லாஹ், அனைத்திலும் உயர்ந்தவன் நீதான், நிலையானவன் நீதான் என்ற முழக்கத்தோடு ஒவ்வொரு ஆஜிகளும் புறப்பட வேண்டும் என்ற கட்டாய கடமையாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த வார்த்தை உலகம் முழுவதும் சிந்திக்க வைக்கிறது. உலகம் முழுவதும் புறப்படுகின்ற ஒவ்வொரு ஆஜிகளுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒருமித்த ஒரே வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக். அவர் எந்த நாட்டை சார்ந்தவராய் இருக்கலாம், எந்த நிறத்தை சார்ந்தவராய் இருக்கலாம், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாய் இருக்கலாம், எந்த நாட்டினுடைய அதிபதியாக இருக்கலாம், எல்லோருடைய வாயில் இருந்து தன் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத்தை வைத்த பிறகு அவர் சொல்லக்கூடிய, அவர் பேசக்கூடிய பேச்சு என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன் சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன், லா ஷரீக லக் யா அல்லாஹ் உனக்கு இணை கிடையாது யா அல்லாஹ், உன்னை தவிர படைக்கக்கூடியவன் யாரும் கிடையாது யா அல்லாஹ், உன்னை தவிர உலகத்தை கண்காணிக்கக்கூடியவன் யாரும் கிடையாது யா அல்லாஹ், எல்லா நிலைகளையும் பார்ப்பவன் நீ, எல்லா நிலவரத்தையும் கண்காணிக்கக்கூடிய நீ, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் நீ, உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுடைய பிரார்த்தனையை ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய
நீ என்கின்ற ஆழமான செய்தியை தான் இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தில் புறப்படுகின்ற பொழுது இந்த வணக்கத்தை உணர வேண்டும், இந்த சத்தியத்தை உணர வேண்டும். ஏனென்றால் இதற்கு கொடுக்கப்படுகின்ற கூலி சொர்க்கமாக இருக்கிறது, சொர்க்கமாக இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இதனுடைய ஆழ அர்த்தங்களை விளங்க வேண்டும். அவ்வாறு அர்த்தங்களை புரிந்தவர்களாக நீங்கள் இந்த தல்பியாவை வணங்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொன்னார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், எந்த இணையும் கிடையாது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக், நிச்சயமாக இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா அருள்படைகளும், உலகத்தில் எவ்வளவு பிரபலமான படைப்புகள் இருக்கிறதோ இவைகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனவன் தான். இன்னல் ஹம்த வன் நிஅமத, உலகத்தினுடைய எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் நீதான். போடக்கூடியவர்கள் வசதியானவர்கள், பெருமைக்குரியவர்கள், பெருமையை போட்டு அல்லாஹ் உடைத்து சொல்கிறான். பெருமைக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, ரப்பல் ஆலமீன் மட்டுமே தான். நீ புகழ வேண்டும் ரப்பை. இன்னல் ஹம்த, முழுமையான பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ் நீ மட்டுமே தான். வலக்கல் முல்க், அதே போன்று உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் நீதான். எனவே இவைகளுக்கு நிகராக லா ஷரீக லக். எனவே இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக், இவைகள் எதற்குமே யாரும் துணை இணை கிடையாது யா அல்லாஹ் என்ற இறைவனை புகழ் பாடுவதுதான் உங்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிந்த அந்த ஏரியாவில் இருந்து எல்லையிலிருந்து புறப்படக்கூடிய நாவுகளில் புறப்பிக்கப்படக்கூடிய வார்த்தை இதுதான். எவ்வளவு பெரிய சமத்துவத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மார்க்கம். பேசுவது மட்டுமல்ல, வாழ்க்கையின் இபாதத்தினுடைய அஸ்திவாரத்தையே இஸ்லாம் மிக தெளிவாக, நீங்கள் ஒவ்வொரு எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக சென்றாலும் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள். இந்த வார்த்தைகளை நாம் சாதாரண திக்ரிலோ அல்லது சாதாரண பயணத்திலேயோ சொல்வது முடியாது, சொல்வதற்கான முறை அல்ல. நமக்கு சொல்லப்பட்ட நேரம் எது, இதை சொல்லக்கூடிய நசீபு எப்ப கிடைக்கும்? ஹஜ் என்ற பயணம் அல்லது உம்ரா என்ற பயணத்தில் தான் இதை சொல்ல முடியும். அதற்கு எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாமின் முஸ்லிமின் யுலப்பா இல்லா லப்பைக் عن يمينه وعن شماله من حجر أو شجر أو مدر من ها هنا إلى ها هنا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அடியான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக் என்று அந்த ஹஜ்ஜினுடைய எல்லையை தாண்டுகின்ற பொழுது, இஹ்ராமிலிருந்து சொல்ல புறப்படுகின்ற பொழுது ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அந்த அவன் இருக்கக்கூடிய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பொருளும் சரி, இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பொருளும் சரி, அது மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம் அல்லது மண்ணாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே திரும்ப அந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை இந்த தல்பியா ஒரு அடியான் ஒரு முஸ்லிம் சொல்வதின் மூலமாக அந்த பொருள்களும் சொல்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தல்பியாவுடைய வணக்கத்தினுடைய உயர்வை எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் சொன்னார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட சொல்ல வார்த்தையை அந்த எல்லையில் இருந்து சொல்லக்கூடிய நசீபை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் என்று நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அதற்காக வேண்டிய பொருளாதாரத்தை தேர்வு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய மகத்துவத்தை கூறினார்கள். அதே அந்த இஹ்ராமுடைய ஆடையில் ஒரு மனிதர் மரணம் ஏற்படுகின்ற பொழுது ஷஹீதாக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேரொடியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்திலிருந்து தடுமாறி கீழே விழுந்த பொழுது ஒரு மனிதர் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது நடந்த சம்பவத்தை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இறந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு உயர்வை கொடுக்கிறார்கள், சிறப்பை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்ட இஹ்ராமுடைய ஆடையில் மரணித்த அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன தெரியுமா? யக்ஸிலூஹு பிமாஇ சித்ரி, இவரை இலந்தையுடைய மரத்தை வைத்து இலையை வைத்து இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகஃபலூஹு பிதௌபை, அவர் அணிந்திருந்த அந்த ஆடையை வைத்து அவருக்கு கஃனிடுங்கள்.
கவனியுங்கள். இஹ்ராமுடைய ஆடை எதற்கு தெரியுமா? கஃபனினுடைய ஆடையை சுமக்கிறோம். உலக வாழ்க்கையிலேயே மரணிப்பதற்கு முன்பாகவே, மரணத்தை போட்டு நம்மை அழைக்கின்ற பொழுது அதை காண்பதற்கு முன்பாகவே உலக வாழ்க்கையில் கஃபனுடைய துணியை சுமக்கக்கூடிய ஒரு நசீபை உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறார் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கஃபன் துணியை தான் நாம் சுமந்து கொண்டு இஹ்ராம் அணிந்த நிலையில் உலகத்தில் எதுவும் பெரியது கிடையாது, உலகத்தில் எதுவும் நிலையானது கிடையாது, எதுவும் எடுத்துக்கொண்டு போவது கிடையாது, இப்படிதான் செல்ல போகிறோம் என்பதை உலக மக்கள் புரிகின்ற வகையில் இஸ்லாம் இபாதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை, வழிபாட்டு முறைகளை உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் படித்து பார்த்து படிப்பினை பெற்று தன் உள்ளத்தை இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். அதனால்தான் அப்படிப்பட்ட அந்த ஆடை அணிந்தவருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகஃபனு பித்தௌஹீத், அவர் அணிந்த அந்த இரண்டு ஆடையை வைத்து அவரை நீங்கள் கஃனிடுங்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா துஅன்னிதுஹு வலா துஹம்மிலு ரஸஹு ஃபஇன்னல்லாஹ யஃஅலு யௌமல் கியாமத்தி முலப்பியா. அவருக்கு நீங்கள் நாம் ஜனாதா ஆகிவிட்டால் நறுமணத்திற்காக பல பொருட்களை கொடுக்கிறோமே, அது போன்று அவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நறுமணத்தையும் போட்டு விடாதீர்கள். வலா துஹம்மிலு ரஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மூடி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ யஃஅலு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார். எந்த நிலையில் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக் என்ற முழக்கத்தோடு தான் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் மக்காவை பார்ப்பீர்கள், அல்லாஹ்வுடைய பாதிய ஹராமுடைய ஆடையில் மரணித்தவர்களை கொண்டு வரும் பொழுது அவருடைய ஜனாதாவுடைய தலைகள் மூடப்படாமல் இருக்கின்ற நிலையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை நாளை மறுமையுடைய நசி முழக்கத்தோடு கல்வியாவோடு எழுப்பப்படுவார். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை இஸ்லாம் நமக்கு இதில் கொடுத்திருக்கிறது. அதே போன்றுதான் அன்றைக்கு செய்யப்படுகின்ற ஹஜ்ஜினுடைய கிளைகளில் நாம் பார்க்கின்ற சஃபா மர்வா என்ற மலை, அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அற்புதங்களாக அத்தாட்சிகளாக இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆஜர் அம்மையார் அவர்களை கொண்டு போய் அந்த புற்பூண்டுகள் முளைக்காத இடத்திலே அல்லாஹ் தஆலா விடுபடி கட்டளையிட்டார். தன் மனைவியும் மக்களையும் கொண்டு போய் அங்கே குடி அமர்த்தி விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இப்ராஹிமில் சொல்லி காட்டுகிறார். 14வது சூராவினுடைய 37வது வசனத்திலே ரப்பனா இன்னி அஸ்லம்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس وتهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களை கொண்டு வந்து புல்பூண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே குடி அமர்த்தி விட்டு ஏன் யுகீமுஸ் ஸலாத், அவர்கள் உன்னை தொழ வேண்டும் என்பதற்காக ஃபஜஅல் அஃபியத மினன் நாஸ், மனிதருடைய உள்ளங்களில் இந்த பக்கம் வரக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், வர்ஸுகுஹும் மினல் ஸலாத், அவர்களுக்கு உணவை கூடிய அல்லாஹ், லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்ட பாலைவனத்தில் விடப்படுதான் ஆஜிரா அம்மையார் தனிமையில் நின்று சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு ஓடினார்கள். மர்வாவில் சஃபாவுக்கு வந்தால் எதற்காக? தன்னுடைய பச்சிள குழந்தைக்கு நீர் கொடுக்க வேண்டும், பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக. தண்ணீர் கிடைக்கவில்லை என்று ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா வானவரை அனுப்பி, ஜிப்ரீலை அனுப்பி அங்கே அவர்களுக்கு ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா ஊட்டி கொடுத்தார். அதனுடைய அடையாளமாகத்தான் நமக்கு பார்வைக்கு சஃபாவும் மர்வாவும் ஒரு மலைகளாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா இறை வசனத்தை இறக்கினார். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ், 2வது சூராவின் 158வது வசனத்திலே சொல்கிறார். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று. ஒரு பெண்மணி தனிமையில் இருக்கின்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நின்றார். தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை யாருமே உதவிக்கு கிடையாது. கணவர் விட்டுட்டு போகும்போது கேட்கிறாங்க, அமரல்லாஹ் பிஹாதா, அல்லாஹ் இங்கே விட சொன்னாரா என்று கேட்டார்கள். ஆஜர் அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் நபி சொன்னார், ஆம் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்பொழுது ஆஜர் அம்மையார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இதல்லை அல்லாஹ், அல்லாஹ் ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றினால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எனவே அந்த பந்த நிலை என்பதை தான் இன்றைக்கு இஸ்லாம் அன்றைய ஒவ்வொரு ஆஜிகளும் சஃபா மர்வாவிற்கு அவர் ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, உம்ரா செய்வதாக இருந்தாலும் சரி, சஹீ செய்தாலும் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போகணும், மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சஃபாவையும் மர்வாவையும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை ஒன்றாக ஆக்கி காட்டி திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இருக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எவ்வளவு செல்வந்தர்களாக நீங்கள் அங்கே சென்றாலும் தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இறை கடமைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். இதெல்லாம் மக்கள் இந்த உள்ளத்தில் இறை பயத்தையும் இறை அச்சத்தையும் இஹ்லாஸையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அழகிய வழிமுறையை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஒரு பெண்மணி தனிமையில் இருந்து கதறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இறை அந்த பாலைவனத்திலே நின்று இறைவனுடைய கடமையே பெரியது என்று
வருகின்ற ஒவ்வொரு ஆட்சிகளும் பார்த்து 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 மீண்டும் ஊரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த பயத்தோடு அந்த அச்சத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் என்பதை இஸ்லாம் அழுத்தமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களும் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடைய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த நசீபை கொடுக்கிறானோ அந்த இடத்தில் நின்று விட்டு திரும்பும் பொழுது நிச்சயமாக இபாதத் உள்ளவர்களாக இக்லாஸ் உள்ளவர்களாக அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களாக மாறுவதற்கான ஒரு அழகிய மாற்றத்தை தான் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நிலைநாட்டுகிறார். அப்படிப்பட்ட இபாதத்துகளை சரியான முறையில் நிலைநாட்டி இறையச்சத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வா தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஈமான் உள்ளவர்கள் ஒவ்வொரு அடியார்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாகவும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். மிக சிறந்த ஒரு உயர்ந்த இபாதத்தை நோக்கி நாம் ஒரு நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குர்பான் என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வமையு அஜிபி ஷாயில்லா ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். எவர்கள் அல்லாஹ்வினால் அடையாளப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்கின்ற இபாதத்துகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ செயல்படுத்துகிறார்களோ இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அது இறையச்சத்தினுடைய அடையாளங்கள், இறை பக்குவத்தினுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வை அஞ்சுவதனுடைய அடையாள சின்னங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த குர்பான் என்ற இபாதத்தை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் செல்வாக்கை வரக்கத்தை கொடுத்திருக்கிறானோ ஒருவருக்கு ஒரு ஆடு வாங்கி குர்பானை கொடுக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இறைவன் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அதை நோக்கி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். யாருக்கு அதற்கான ஒரு உயர்வையும் சிறப்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த மாடுடைய விஷயத்தில் 7 நபர்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அதிலே சேர்ந்து நாம் அந்த குர்பானுடைய பக்குவத்தை அந்த அமலை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டிய என்றால் இந்த இபாதத் நாளை மறுமைக்கு நம்மளோடு வரக்கூடியது, நமக்கு நன்மையை தரக்கூடியது, நமக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது. எவ்வளவோ உலக வாழ்க்கைக்காக செலவினங்களை செய்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்புக்காக, இறைவனுக்காக, அவருடைய பொருத்தத்திற்காக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபியினுடைய தியாகத்தை உணர்வுபடுத்தக்கூடிய புரியக்கூடிய வகையில் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்மளால் இயன்ற அளவிற்கு இந்த குர்பானை ஆள் கொடுக்க முடியாத சகோதர சகோதரிகள் தங்களோடு இருக்கின்ற இந்த ஷேரிலே சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்மளை அதில் குர்பானி என்ற தியாகத்தை நம்முடைய நன்மைகளை இணைத்துக் கொண்டு நாளை நம்மளுக்கு கபருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடியதாக இருப்பதனால் நம்முடைய பொருளாதாரத்தை எதிர உலக வாழ்க்கையுடைய பெரிய விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறோம், எதிர்பார்க்காமல் செய்கிறோம், நம்ம கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நம்முடைய மன்னரைக்கு வரக்கூடிய நாளை வறுமைக்கு வரக்கூடிய இந்த காரியங்களை செய்வதற்கு முன்கூட்டியே முடிவெடுத்து நீயத்தை வைத்து அதற்கென்று முன்கூட்டியே செயல்படுத்தக்கூடிய நன்மையை நோக்கி விலகியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நபிமார்களுடைய பண்பு என்ன? நன்மையை நோக்கி விரைந்து செல்வார்கள். அதில் யோசிக்க மாட்டார்கள், இதை கொடுத்தா இது குறைந்து விடுமோ என்ற சிந்தனைகள் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு போதித்து காட்டிருக்கிறது. நமக்கு நாளை வறுமைக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களில் மிக விரைந்து செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகய் யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் வذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.